கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவனுடைய கிருபையினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் கிருபையாய் நடத்தி கொண்டு வருவதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. 2025 காத்திருந்தோம். அதற்குள் ஒரு மாதம் முடிகிறது. மிக வேகமாய் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் அதிசீக்கிரத்தில் வெளிப்படுவார். இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்களும் அப்படியே சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான முடிவு. ஆங்கிலத்தில் இதை பார்க்கும் பொழுது, தமிழில் நிச்சயமாகவே ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி போடுது. ஆங்கிலத்தில் நல்ல எதிர்காலம். நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீணாகாது. You have a good future. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம். நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இந்த இடத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பதை நாம் ஏதோ ஒரு முடிய போகிறது அப்படி அல்ல. நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல காரியம், உனக்கு ஒரு நல்ல காலம், நீ விரும்புகிற நல்ல ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தணும். மனிதர்கள் அநேக காரியங்களை நம்பி அதற்காய் பிரயாசப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நன்றாய் படிக்கிற ஒரு பிள்ளை அது சொல்லும், என்ன எனக்கு இத்தனை மார்க், இதற்காய் நான் பிரயாசப்படுகிறேன். இங்கு சிங்கப்பூரில் மார்க்குகள் காரியங்கள் வித்தியாசம். அந்த A level +2, இங்கே A level என்று சொல்லுவோம். அதில் 90 பாயிண்ட்ஸ், 90 அவர்களுடைய மார்க் 90 சொல்லுவாங்க. அது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் 90 மார்க்ஸும் நான் எடுப்பேன், 90 பாயிண்ட்ஸ். அப்படி எடுக்கிறவர்கள் தான் டாக்டராக இல்லாவிட்டால் உயர்ந்த படிப்பிற்கு அவர்கள் போவார்கள். அப்போ அந்த நல்லா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அந்த 90 பாயிண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டும் வச்சு அவங்களுக்கு அந்த டாப் ஸ்கோர் 90. அதற்காக அவர்கள் அதிகமாய் பிரயாசப்படுவார்கள். அவங்களுடைய பிரயாசம், அவர்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது என்று தேவ சமூகத்திலும் அவர்கள் செபிப்பார்கள். ஆண்டவரே, நான் விரும்புகிறதை எனக்கு தாரும். ஏன்னா அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம் கைகூடி வருகிறது. நிச்சயமாய் உனக்கு ஒரு நல்ல முடிவு இல்லாட்டால் எதிர்காலம் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து கலங்காதிருங்கள். நீங்கள் நம்புவது
நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாய் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உன் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது வீண் போகாது. உன்மேல் மற்றவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, உன் தகப்பன், உன் தாய், உன்னுடைய நண்பர்கள் உன்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாதபடி ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். புலம்பல் 3வது அதிகாரம், எரேமியாவினுடைய புலம்பல் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்று ஒருவேளை தோல்வி, இன்று ஒருவேளை சில கஷ்டமான சூழ்நிலை, நீங்கள் நம்புகிற காரியங்கள் கைகூடாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் என் கிருபைகள் புதியவைகள். இன்று இருக்கிறதை போல நாளை உனக்கு தோல்வியோ பலவீனமோ சோர்வோ அல்ல. நாளைக்கு நான் புது கிருபையை உனக்கு நான் தருவேன். புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். உன் தோல்விகளை நாளைய தினத்தில், வருகின்ற மாதத்தில் நான் மாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. நீ நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை. இன்னும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அன்று ஒரு சகோதரனை சந்தித்தேன், கண்ணீரோடு வந்தார். அவர் சொல்றாரு, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படிதான் தோணுது. நான் அவருக்கு சொன்னேன், இல்லை, ஆண்டவருக்கு நம்பிக்கையாய் காத்திரு, ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் அப்படி தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குடும்பத்திற்கு, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நாளைய தினம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். நாளைய தினம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். இன்று நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்மூலமாகாதிருப்பது என் கிருபை. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம் மத்தியில் நான் கிருபையாய் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க. இந்த கஷ்டத்தில் கொஞ்சம் பொறுமையாயிரு, செபி, ஆண்டவரை நோக்கி உபவாசம் இரு. உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம் என்னமோ அதற்காய் பிரயாசப்படு. இன்று போல் நாளை இருக்காது. இன்று உன்னை ஏளனம் பண்ணலாம், நாளை உன்னை புகழ்வதை போல ஆண்டவர் மாற்றுவார். இன்று உன்னை அவமானப்படுத்தலாம், நாளை உன்னை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே இன்று போல் நாளை இருப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கும். அதுல 24வது வசனம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னுடைய பங்கு, ஆண்டவர் தான் எனக்கு. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும்? ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார்.
நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஒரு தகப்பன் செய்வதை தேவன் ஆசீர்வதிக்கலைன்னா அது கைகூடாது. நீங்க நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா அது வாய்க்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பங்காய் இருப்பேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் காலங்கள் வரும் பொழுது நான் செய்து கொடுப்பேன். ஆகையால் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரை, நம்ம ஆண்டவரை, இயேசுவை நாம் பிரியப்படுத்தணும். இந்த தேவ மனுஷன் சொல்றார் பாருங்க, பிரசங்கி 3:25, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, ஆண்டவரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னா என்ன? அவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார். அதுதான் அதன் அர்த்தம். ஆண்டவர் நல்லவர் அப்படின்னா அவரை ஆராதிக்கிற நமக்கு அவரிடத்திலிருந்து நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். அதை தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அவர் கொடுப்பார். இதே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிங்க, நம்புங்க, அறிக்கை செய்யுங்க. நான் காலைதோறும் கர்த்தரை தேடுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், என்னால் இயன்ற ஊழியங்களை செய்கிறேன், ஏழை எளியவர்களுக்கும் ஊழியத்திற்கும் நான் நன்மை செய்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அவர் கொடுப்பார். எ பிரைட் ஃபியூச்சர். பாருங்க, ஆண்டவரை நம்புங்க. நாளைய தினம் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கும். நாளைய தினம் என்றை போல இருக்க போவதில்லை. இதைவிட ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், மகிமையாய் ஆண்டவர் மாற்றுவார். அந்த 26வது வசனத்தில் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கையோடு இருங்க. என்ன? நம்பிக்கையோடு இருங்க. ஆபகுக் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 3வது அதிகாரம் 17, அத்திமரம் துளிர் விடல, ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லை, தொழுவத்தில் மாடுகள் இல்லை, வயல்ல ஆசீர்வாதம் இல்லை, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தையே அள்ளி அள்ளி கொடுத்தா நம்ம வாழ்க்கை சில நேரத்தில் நன்மையாயிராது. தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறவர். அவருக்கு எப்பொழுது எதை தரணும் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு, கர்த்தருடைய அற்புதத்திற்கு நம்பிக்கையோடு காத்திரு. ஆண்டவர் குழந்தை இல்லாத உன் குடும்பத்தில் குழந்தையை தருவார். நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு. வேலை இல்லை 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 இல்லை, திருமணம் வாய்க்கலை வாய்க்கலை வாய்க்கலை, பரவாயில்ல, கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திரு. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். என்றைக்கும் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். என்றைக்கும் ஆண்டவருடைய அற்புதங்கள் நிச்சயம் 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 நிச்சயம். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, ஒரு பிரதர் சொல்கிறாரு, என்னுடைய தாயார் 15 வயதாக இருக்கும் பொழுது
அவள் என்ன கன்சீவ் ஆயிட்டா. ஸோ அப்போது அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அந்த குழந்தையை கலைக்க வேண்டும் என்று ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது ஒரு 15 வயது பிள்ளை, அவள் தெரியாமல் ஏதோ ஒரு தவறு செய்துட்டா. அந்த குழந்தையை கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது அவன் மனசில் ஒரு ஏவுதல், சரி அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி 15 வயது பிள்ளை, அவள் வாழ்க்கையை கேள்விக்குறி, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. அந்த பாஸ்டரை போய் பார்த்து அந்த பாஸ்டர்கிட்ட தன் கதையை சொல்லி அவள் கண்ணீரோடு நிற்கும் பொழுது அந்த பாஸ்டர் தன்னுடைய நண்பனாகிய இன்னொரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும் பொழுதே சொல்கிறாரு, பாஸ்டர் என்னிடத்துல ஒரு 15 வயது பிள்ளை வந்திருக்கிறாள், கர்ப்பவதியாக இருக்கிறாள், அந்த குழந்தை வேண்டான்னு நிற்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் என்கிட்ட 2 அதாவது ஒரு கணவன் மனைவி வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு 10 வருஷமாய் குழந்தை இல்லை, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணணும், நாங்கள் தத்து எடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி ஃபோன் பண்ணுறீங்க, அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, அந்த குழந்தையை இவர்களுக்கு தர முடியுமா? அதே போல் அந்த குழந்தை அவர்களுக்கு தந்தார்கள். அந்த குழந்தை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனாய், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறான். அவன் சொல்கிறான், தேவன் இதை செய்தார், நான் அழிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன், ஆனால் ஒரு தேவ ஊழியனிடத்தில் போகும் பொழுது அவர் ஆலோசனை கொடுத்த அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை அவ்வளவு நேர்த்தியாக என்னை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது கர்த்தரே செய்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எதை எப்பொழுது செய்யும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திரு. நாம செய்ய வேண்டியது உழைக்கணும், பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். ஒரு நாளும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாம் விடவே கூடாது. ஈவன் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் நாம சொல்லணும், நான் ஒரு மனுஷனை நம்பலை, எனக்காய் கல்வாரியில் தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று தாவீது சொல்றாரு இல்லை, நான் நம்புகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல முடிவு, நல்ல ஆசீர்வாதம் உண்டு, நீ ஏன் கலங்குகிறாய்? என்ன சில நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? 27வது வசனம், புலம்பல் 3:27, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கா, பரவாயில்ல, அது நல்லது. தொடர்ந்து போராட்டங்களுக்குள் போய்கொண்டிருக்கிறீங்களா, பரவாயில்ல, அது நல்லது. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அதில் தான் அவர் 31வது வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். நீ குழியில விழுந்தாலும் கைவிட மாட்டார், அக்னி ஜுவாலையில விழுந்தாலும் கைவிட மாட்டார், வனாந்தரமா இருந்தாலும் கைவிட மாட்டார், மரண படுக்கையா இருந்தாலும் கைவிட மாட்டார். யாருமே இல்லை என்று அனாதையை போல, அந்த ரூத்தை போல வயல்வெளியில் அந்த சிந்துகிற கதிர்களை நீ பொறுக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார். என்ன இன்றைக்கு இந்த மாதத்திற்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. surely you have a good future. நிச்சயமாகவே உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க.
மேன்மையாக இருப்பீங்க என்பதை நம்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்திற்காய் நீர் தந்த இந்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் ஆண்டவரே நிமித்தமாய், வசனத்தின் நிமித்தமாய், நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய், உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நம்புகிறது எனக்கு கிடைக்குமா? என் வாழ்க்கை அலங்காரமாய் மாறுமா? ஒரு நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டா என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்கள். இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்து நான் பார்ப்பதெல்லாம் தோல்வி, ஏமாற்றம், கண்ணீர், ஆண்டவரே என் நம்பிக்கை கூட என்னை விட்டு போனதை போல் தெரிகிறது, என்னால் இனி நம்பிக்கையோடு வாழ முடியுமா என்பது கூட எனக்கு தெரியலையே என்று கண்ணீரோடு இருக்கிற அந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய முடிவு நன்மையா இருக்கும். நீ மேன்மையா இருப்ப. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசைப்படுகிற அந்த குழந்தையை நீ கையிலே ஏந்துவ. நீ எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதமான திருமணத்தை ஆண்டவர் இந்த ஆண்டுல உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ விரும்புகிற அந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்தை அலங்கரிக்கும். உன் பிள்ளைகள் அந்த படிப்பை முடிப்பார்கள். அவர்கள் தங்கள் பாடங்களை, தங்கள் படிப்பை, தங்களுடைய கோர்ஸை முடித்து நல்ல வேலைக்கு அவர்கள் போவார்கள். உன் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிறபடி உன் தொழிலில் ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுப்பார். உன் குடும்பத்தில் சமாதானம். என் கணவன் மாறுவாரா? என் பிள்ளைகள் மாறுவார்களா? நான் உபவாசம் இருந்து நான் கண்ணீரோடு நிற்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தைரியமாயிரு. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில். இனி அந்த எதிர்காலம் அவர்கள் கரத்தில் அல்ல, உங்க கரத்தில் நான் வைக்கிறேன். அவரவர் ஆசைப்படுகிறதை இயேசுவே நீர் அவர்களுக்கு கிருபையாய் அதை ஆசீர்வதித்து கொடும். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து அந்த சிறுவனுடைய பசித்தீர அவனை நீர் ஆசீர்வதித்திருப்பீர். அதே போல ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய முடிவு, எங்களுடைய எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை இன்னும் பெருகட்டும். நாங்கள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்ம மேல நாங்கள் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் குறைவதில்லை. We love you, Lord. ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதியும். வியாதிகள் சுகமாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். எந்த கட்டி, எந்த வலி, எந்த பலவீனம் எப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். ஆண்டவர் அதை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் வந்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கு. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி.
628-0001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.